மக்கள் சொன்னாங்க படம் ஹாட்ஸ்பாட் டூ மச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட ஸ்டார்ஸ் ரிவீல் அப்படின்னு போட்டிருக்காங்க. எனக்கு ஹாட்ஸ்பாட் சூப்பரா ஒர்க் ஆனுச்சு. நல்ல படம். ட்ரெய்லர் பார்த்தப்ப ஒரு நல்ல ட்ரெய்லர் கட் அது. அந்த டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர் இப்போ வரையும் ஞாபகம் இருக்கு அந்த ட்ரெய்லர் கட்லாம். ஸோ வெரி நைஸ்லி கட் ட்ரெய்லர்ஸ் அண்ட் வெரி குட் ப்ரொமோஷனல் மெட்டீரியல்ஸ். வெரி குட் ஃபிலிம். இட் டெலிவர்ட். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க அந்த உள்ள வச்சிருந்த கன்டென்ட்லாம் சூப்பர். செம்மையா இருந்துச்சு படம். ஸோ ஐ ரியலி லவ்ட் ஹாட்ஸ்பாட். ஸோ இது எப்படி இருக்க போகுதுன்றத பார்ப்போம். ஸோ 3, 2, 1 லெட்ஸ் கோ. சுத்தமான பாலோட அட்ரஸ் என்னன்னா கண்ட்ரி டிலைட். அத நான் சொல்லணும். சரி சொல்லி இது ஆப்ல தான் ஆர்டர் பண்ணணும். வணக்கம் மக்களே. ஏற்கனவே நம்ம ஊர்ல தண்ணி பிரச்சனை, வெயில் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு இருக்கும்போது இப்போ புதுசா இன்னொரு பிரச்சனை வரப்போதா. அது என்னன்னா இப்போ இந்த டீம் ஹாட்ஸ்பாட் டூ மச்சோட காஸ்டிங்க ரிவீல் பண்ண போறாங்களாம். சின்ன வயசுல இருந்து அவருக்கு ரசிகரா இருந்திருக்கேன். என்னென்ன பண்ணிருக்கேன் தெரியுமா அவருக்காக? ஹாட்ஸ்பாட் 1, 2 ரெண்டுலயும் நடிச்சிருக்கிற ஒரே ஆள் ஆதித்யா பாஸ்கர் தான். பார்ட் 3, 4ல மட்டும் இல்லாம ஹாட்ஸ்பாட் 96லயும் நான் கண்டிப்பா நடிப்பேன்னு 96ல நடிச்ச ஆதித்யா பாஸ்கர் 90 அடிச்சிட்டு கான்ஃபிடென்ட்டா பேசுறாராம். டேய் யாரா நீ? சாவடிச்சிடுவோம் உன்னை. எங்க மறைக்கணுமோ அங்க மறைக்காம கவர்ச்சியான இடங்களை கரெக்டா காட்டுற ட்ரெஸ் தானே சாரி. இன்ஃபேக்ட் தி மோஸ்ட் செக்ஸியஸ்ட் ட்ரெஸ்ஸே சாரி தான்ல. வாரிசு படத்துல சின்ன பொண்ணா நடிச்ச சஞ்சனா திவாரி இதுல வேற மாதிரி நடிச்சிருக்காங்களாம். ஏய் அஸ்வினா சூப்பர். தூக்கமே வராம இன்சோம்னியா பிரச்சனையில இருக்கிற நம்ம அஸ்வின் தூக்கம் வரதுக்காக தான் டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக கதை சொல்ல கூப்பிட்டாராம். கதை சொல்ல ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷமே தூங்கிட்டதுனால அந்த சந்தோஷத்திலே இந்த படத்துல நடிக்கவும் ஒத்துக்கிட்டாராம். பவி டீச்சரா ஃபேமஸ் ஆன பிரிகிடா இப்படி ஹாட்ஸ்பாட்லலாம் நடிக்கிற அளவுக்கு நம்ம நிலைமை ஆயிருச்சுன்னு பயங்கர வருத்தத்துல இருக்காங்களாம். மானமரியாதை அதிகமா சம்பாதிச்சிருக்கேன். தளபதி அரசியலுக்கு போயிட்டாரு, தலையும் ரேஸ்க்கு போயிட்டாரு. சோ இப்போ அந்த இடத்துக்கான வெற்றிடம் இருக்கு. இதுக்கு நீங்க தான் சரியான ஆள்னு தம்பி ராமையா சார் கன்வின்ஸ் பண்ணி தான் இதுல ஹீரோவா போட்டிருக்காங்களாம். எந்த ஒரு விஷயம் நமக்கு கஷ்டப்பட்டு கிடைக்குதோ அதுக்கு வேல்யூ அதிகம். விடுதலை 2ல ஒரு செகண்ட் மட்டும் வந்து செகண்ட் ஹீரோயின் பேர் வாங்கின பவானி ஸ்ரீ இந்த படத்துல நீங்க கண்டிப்பா ஒரு செகண்டுக்கு மேல வருவீங்க அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த செகண்டே நடிக்க வந்துட்டாங்களாம். சார் நேத்து நைட் நாங்க வச்ச வேலையெல்லாம் அடுத்த சிவகார்த்திகேயன் நான் தானு விஜய் வந்த 10,434வது ஆள் தான் நம்ம ரக்ஷன். இந்த படத்துக்கு அப்புறம் அடுத்த ரக்ஷன் யாருன்னு டாக் கிரியேட் ஆகுதோ இல்லையோ ரக்ஷனே யாருன்னு கேட்டக்கூடாதுன்னு பயங்கர பயத்துல இருக்காரா ரக்ஷன். இத்தனை வருஷமா கான்ட்ரவர்சில சிக்காத எம்எஸ் பாஸ்கர் சார் இந்த படத்துல தெரியாம வந்து சிக்கிட்டோன்னு பீதியில இருக்காராம். படம் வந்துட்டு போற வரைக்கும் இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடுவோன்னு அப்படியே கமுக்கமா இருக்காராம். ஹிட்டான படத்துக்கு தான் பார்ட் 2 எடுப்பாங்க. ஆனா இவங்க ஹிட் ஆகுற வரைக்கும் பார்ட்டா எடுத்துட்டே இருப்பாங்களோன்னு மக்களும் பீதியில இருக்காங்க. அதனால எப்படியாவது இந்த படத்தை ஹிட் ஆக்கியே தீரணும்னு மக்களோட சேர்ந்து பிரியா பவானி சங்கரும் களத்துல இறங்கிட்டாங்களாம். ஆரம்பிக்கலாமா? நைஸ் இன்ட்ரோடக்ஷன் கைஸ். ஜாலியா உங்களே நீங்களே ஸ்பூஃப் பண்ணிக்கிட்டீங்க. ரைட்டு இருக்கா? அவ்வளோதானா? அவ்வளோதான். தெரிஞ்சு வந்துட்டாரு. ஓகே ரைட். என்னது ஓகே ஒரு ஃபன்னான ஒரு அவங்கள ஸ்பூஃப் பண்ணி ஒரு காஸ்ட் ரிவீல் இது. வெரி ஹாப்பி டு சி ரக்ஷன், அஸ்வின், ஆதித்யா பாஸ்கர் அகேன், அப்புறம் கூட தம்பி ரமேயா சார், எம்எஸ் பாஸ்கர்லாம் இருக்காங்களோட செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது. அவங்க சஞ்சனா திவாரி வாரிசுக்கு அப்புறம் தான் இதில் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். அண்ட் பவானி ஸ்ரீயும் விடுதலை டூக்கு அப்புறம் இதில் தான் பார்க்குறேன். ஓகே ஸோ பார்ப்போம். இது ஹாட்ஸ்பாட் கூட லைக் வந்து 4 கதை இருந்துச்சு. 4மே வந்து இன்டர் கனெக்ட் கிடையாதுல்ல. 4மே வேறு ஆந்தாலஜி டைப்பில் தான் அந்த படம். ஸோ இதுவும் மோஸ்ட் ப்ராபப்லி அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ண படம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நல்ல ஒரு கான்செப்டோட கண்டிப்பாக வருவாங்க. கண்டிப்பாக என்னது அது பார்த்தானே இது பண்ணுறதுக்கு ஆளுங்க இருப்பாங்க கன்ஃபார்மாக. பட் the director has already proved himself in Hotspot 1 and also not only Hotspot, திட்டம் 2 கூட இவர் தான் டைரக்ட் பண்ணாருன்னு நினைக்கிறேன். I'm not wrong. திட்டம் 2 இப்போ வரையும் நான் சொல்லுவேன் சம படம் அது. தேசிய இந்த படம் பார்க்கலன்னா போய் பாருங்க. நல்ல படம். ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருப்பாங்க. சூப்பர் படம் அது. அதான் அவரோட ஃபர்ஸ்ட் படம். I'm not wrong. ஸோ அது நல்ல படம். ஸோ ப்ளீஸ் கிவ் இட் அ வாட்ச். ஹாட்ஸ்பாட் நல்ல படம். பார்க்கலாம் தேசியம் அதையும் போய் பாருங்க. ஸோ வெயிட் பண்ண படம் எப்படி இருப்போம்னு சொல்லிட்டு பார்ட் 2 ஃபார் ஹாட்ஸ்பாட் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். நன்றி.